அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் 8000 ரூபாய்க்கு 32 கிலோ இருக்கும். சொல்லுங்க. 28லேருந்து 30 கிலோ உயிரிடை ஆகும். 12,000 ரூபா வாங்கியிருந்தோம் போன வருஷம். இந்த வருஷம் 13,000 மாற்றியிருக்கோம். 38லேருந்து 40 கிலோ லைவ் வெயிட் வரும் உயிரிடை. 8000 ரூபா கடை 32 கிலோ உயிரிடை இருக்கும் இன்ஷா அல்லாஹ். குர்பானிக்கு தயாராக இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடி கொடுக்க போறாங்க. அதே 30 கிலோ குறையாம வந்துருங்க. இருக்கு டெலிவரிக்கு நாங்கள் தயாராகிட்டோம். எல்லா மக்கள்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கோம். 2025ல் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பக்கம் இருந்து உங்களுக்கு புக்கிங் ஆயிருக்குங்க? தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்து மாவட்டத்துலையும் நம்மளுக்கு புக்கிங் இருக்குது. உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் வந்து பண்ணையில். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை வாடிப்பட்டியில் வந்து ஆயிஷாம்மா ஆட்டு பண்ணையில் இருக்கோம். ஏன் இந்த வீடியோக்கு நம்ம வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்தில் வந்து பக்ரீத் வந்துட போது. ஒரு பக்ரீத்துக்கு வந்து 2025க்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடு அது 30 கிலோ கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சேனல் பற்றி நிறைய பேர் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வாங்கியிருக்கீங்க. இன்னும் 1.5 மாதத்தில் நோம்பு வரதுனால வந்து டெலிவரியில் எப்படி பண்ணுறாங்க, அடுத்தடுத்து என்னென்ன ஸ்கீம்ஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்தலாம். நம்ம வீடியோக்களை யாரும் ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. வலைஸ்லாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கலாம். ஆர்டர்லாம் அப்படி குமிச்சு வச்சிருக்கீங்க. இந்த வருஷத்துக்கு 2025 ஆர்டர் ரெடி ஆயிடுச்சுங்களா? பரக்கத்தா இருக்குது. பரக்கத்தா வச்சிருக்கீங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம கூட வீடியோ பண்ணிட்டு நிறைய பண்ணி நீங்க டைரக்டாவே திருப்பூர் வந்திருந்தீங்க. நம்ம வந்து மதுரை வாடிப்பட்டில் 2 வீடியோ பண்ணிருக்கோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம புது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க. 8000 ரூபாய்க்கு ஆர்டர் நிறைய பேருக்கு அந்த ஒரு டீட்டெயில் தெரிய மாட்டேது. அது கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அப்படியே இல்லை, நம்மளுடைய நோக்கம் ஆரம்பத்துலேருந்து ஒரே நோக்கம் தான். பல ஆரம்பித்த குர்பானி இந்த 6 வருஷம் நம்ம நிறைவடைஞ்சு 7ஆவது வருஷம் நம்ம எடுத்து வைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். குர்பானி எல்லாரும் கொடுக்கணும், எல்லோரும் கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப விலைவாசி கூட்டிகிட்டே இருக்குது. ஒச்சமாகுது, காது கிழிஞ்சது, கால் வளைஞ்சது, இப்படி சமயத்தில் சந்தையில் மாறி வாங்கிட்டு வந்துடுறாங்க. வயது முதியோர்கள்லாம் அதனால் பார்க்க முடியலை. விலைவாசி கூட்டிகிட்டே இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம குர்பானி குட்டி 8000 ரூபா கொடுக்கணும். முதல் 6000 ரூபாய் போட்டோம், அப்புறம் 7000 ஆக்கணும். போன வருஷம் 8000 ஆக்கணும். இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய வந்து 8000த்தில் நம்ம நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். வாக்குறுதியை மாறக்கூடாது. நம்ம விலைவாசியை கூட்டிகிட்டே போனோம்னா குர்பானி யாரும் கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது. எல்லா மக்களும் கொடுக்கணும். எந்த மக்களும் குர்பானியுடைய நன்மையை தெரிஞ்சுட்டு அவங்க குர்பானி கொடுக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த குர்பானியை கொடுக்கணுன்றக்காண்டி தான் நம்ம அந்த திட்டத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கட்டினாங்கன்னா இன்ஷா அவங்களுக்கு என்ன செய்வோம், நம்ம குர்பானி குட்டி கொடுக்குறோம். 28லேருந்து 30 கிலோ உயிரிடை ஆகும். 12,000 ரூபா வாங்கியிருந்தோம் போன வருஷம். இந்த வருஷம் 13,000 மாற்றியிருக்கோம். 38லேருந்து 40 கிலோ லைவ் வெயிட் வரும் உயிரிடை. அதில் பாதி நம்ம கறி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2025ல் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பக்கம் இருந்து உங்களுக்கு புக்கிங் ஆயிருக்குங்க? தமிழ்நாட்டில் எல்லா மாநிலத்து மாவட்டத்துலேயும் நம்மளுக்கு புக்கிங் இருக்குது. தமிழ்நாடு எல்லாம் ஆல் ஓவர் மாவட்டம் புக்கிங் ஆயிடுச்சுங்க. கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை புக்கிங் இருக்குது. ஓகே, இது வரையும் போயிட்டு இருக்கு. இந்த 6ஆவது வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? மற்ற வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இந்த வருஷம் அலமதுலில்லாஹ் எந்த குறையும் இல்லை, நல்லா சிறப்பாக இருக்குது. டெலிவரிக்கு நாங்கள் தயாராகிட்டோம். எல்லா மக்கள்கிட்டையும் பேசிகிட்டே இருக்கோம். டைமிங் மட்டும் எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்களுடைய எல்லாரும் நம்ம நோக்கம் என்னென்னா எல்லாரும் குர்பானி கொடுக்கணுன்னு அவங்களுடைய சிரமத்தை நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் முன்கூட்டியே நம்மளும் ஒரு 10 நாள் 20 நாள் வளர்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லோரும் அதே கடைசி டேட்டில் கடைசி நேரங்களில் கேட்கும் போது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த டயத்தில் எங்களால் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பண்ணோம். அப்படின்னும் போது நம்ம அந்த டேட்டில் எங்கேயுமே போய் கொடுக்க முடியாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லா இடத்துக்கும் போய் கொடுக்கணும்னு நியத்து வச்சுருக்குறோம். ஏன் நினைக்கிறோம்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருப்தி. ஏன்னா வண்டிக்காரன் ஏற்றி விடுவோம், வண்டிக்காரன் சரியான குட்டி அவங்களுக்கு தெரியாது, குர்பானுடைய சரி சட்டம் தெரியாது, குர்பானுடைய நன்மையை தெரியாது. அவங்க குட்டின்ற கணக்கில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து நின்றோம்னா எது நல்லா இருக்குன்னு பார்த்து இறக்கி கொடுப்போம். அதனால் முன்கூட்டியே போய் வாங்கிக்குவோன்னா 80% பேர் வந்து வீடு சிறுசாக இருக்குது, வீட்டில் கட்ட வசதி வாய்ப்புகள் கம்மி, இப்படி நிறையா பேர் அந்த இது சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அவங்களும் கொஞ்சம் சிரமத்தை ஏற்றுட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நாளோ 15 நாளோ வளர்த்துட்டாங்கன்னா அவனுடைய நன்மையும் அவங்களுக்கும் நல்லா சேரும். எனக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்துச்சு. நானும் போன வருஷம்லாம் அரஃபா நம்பி வைக்க முடியல. அப்போ நம்ம மக்கள் நன்மை செய்யணும்னு செஞ்சுட்டு நான் நன்மையை விட்டுறோம், நன்மையை விடுற மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த வருஷம் முன்கூட்டியே மக்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம். இன்ஷால்லா நேற்று அல்ஹம்துலில்லாஹ் புக்கிங் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேட்குற ஆளுக்கெல்லாம் ஒரு ஆளுக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வந்து எடுத்துக்கிறாங்க. இல்லாட்டி நாங்கள் போய் டெலிவரி பண்ணால் வண்டி வாடகை மட்டும் வாங்கிக்கிறது. நான் ஒரு குட்டி 2 குட்டிக்கு போயிட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ண முடியாது. மொத்தமாக வாங்கினாங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த மக்களும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலர் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அதை வாங்கிட்டு போயிடறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் டோக்கன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு டோக்கன் போட்டிருக்கோம் இன்னும் ஒரு பக்ரீத்துக்கு ஒரு 1.5 மாதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் செலக்டிவாக நான் வந்து ஒரு குட்டி புக் பண்ணிக்கிறேன். அவர் செலக்டிவாக எனக்கு இந்த குட்டி வேணும், இந்த குட்டி வேணும்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு நோம்பு ஒரு வாரம் இருக்கும்போதோ இல்லை 10 வாரம் இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போகலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தேன்னா அந்த மாதிரி நான் பண்ணலாங்களா?
இல்லை அப்படி தான் நம்ம போன வருஷம் நிறைய பேருக்கு புக்கிங் பண்ணி செலக்ட் பண்ணிலாம் வச்சுருந்தோம். எப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக பண்ணையில் இருக்க முடியாது. நம்ம வந்து ஏதாவது வெளியூருக்கு போய் டெலிவரி கொடுக்க போயிடுவோம். அங்கே போனால் இருக்கிறவங்க பண்ணையில் இருக்கிறவங்க குட்டி ஏற்றி விட தான் சொல்ல முடியும். அவங்க இருக்கிற குட்டியை வேகமாக ஏற்றி தான் விடுவாங்க. அதில் வந்து செலக்ட் பண்ண குட்டியை அவங்க மறந்துடுறாங்க, இல்லை வேறு யாராவது மாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது வந்து தர்ம சங்கடங்களுக்கு ஆளாகிடுது ஒன்று. ரெண்டாவது, குட்டி வந்து நம்ம நிப்பாட்டி வளர்த்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதில் அந்த கழுத்தில் வந்து டோக்கன் போடுவோம். இப்போ இந்த குட்டிக்கு பாருங்கள், எந்த குட்டிக்குமே கழுத்தில் டோக்கனோ கையரோ இருக்காது, எதுவுமே இல்லை. இப்போ புதுசாக போட்டோன்னா அது என்ன செய்யணும், காதை சுரண்டி அந்த காலுடைய குழம்பு புண்ணாயிருது. புண்ணாகி போன வருஷம்லாம் ஒரு 8 குட்டி நிறைய நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். காயம்பட்ட குட்டி நம்ம குர்பானி கொடுக்கக்கூடாது. அப்படின்னும் போது அது வேறு வழி இல்லாமல் நம்ம நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையாகுது. இப்படி பல்வேறு பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். வந்து பண்ணையில் செலக்ட் பண்ணி கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. கையோடு எடுத்துகிட்டு கொண்டு போய். ஆமாம், வேறு வழி இல்லை. நம்ம வச்சுட்டு போனால் நிறையா ப்ராப்ளம் உங்களுக்கு இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்களோ, 8000 கட்டினா 8000 தகுந்த மாதிரி குட்டி இருக்கும், 12000 கட்டினா 12000 கட்டின குட்டி இருக்குது, 17000 கட்டினாலும் 17000 குட்டி இருக்குது. அது எது வேணுமோ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையவருடைய மனசில் அதை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தா நான் வந்து செலக்டாக நான் காசு கொடுக்கேன், எனக்கு பிடிச்சமா குட்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற போது பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர்லேருந்து பண்ணிக்கலாம், திருப்பூர்லேருந்து பண்ணிக்கலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம குர்பானி குட்டி எடுத்திருக்கேன். அப்படிங்கிற போது நான் செலக்டிவாக குட்டி எடுத்து வச்சு போனால் அது எனக்கு பெனிஃபிட்டாக நினைக்கிறீங்க. அதுக்காக நம்ம ஜிடி கடம் அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாரு. அதனால் உங்கள் வீட்டில் கட்டுறதுக்கு இடம் இருந்தாலும் இல்லாட்டி இடம் இல்லாட்டியில் ஒரு 10 நாளைக்கு எங்கேயாவது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் யார் வீட்லையாவது அந்த குட்டி கட்டி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இவர் மட்டும் தான் வந்து டெலிவரி சுற்றணுங்கிறதுனால ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். போன வருஷம் பார்த்தா நான் அரஃபா நோம்பி வைக்க முடியல, ஒரு கவலைப்பட்டு சொல்கிறாரு. ஒரு நன்மையான காரியம் செய்யும் போது நம்மளோட நன்மை மிஸ் ஆகுதுங்க ஒரு ஃபிக்கரில் அது சொல்லிடுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுப்போம். ஏன்னா வந்து 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடு வந்து யாருமே கொடுக்க முடியாதுங்க. இந்த ஆயிஷாம் ஆட்டு பண்ணையில் தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலாம். இந்த வருஷத்துக்குரிய 8000 ரூபாய் கடா 30-32 கிலோ உயிரோட இருக்கும். இன்ஷா அல்லாஹ் குர்பானிக்கு தயாராக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இதுவும் 8000 ரூபாய்க்கு 30-32 கிலோ இருக்கும். ஒரு சில கடை பெரிய கடாவும் கிடக்கு. இதில் நான் 38லேருந்து 40 உள்ள கடாவும் இதில் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இது என்ன ஜி அப்படியே? இது வந்து நம்ம ஆட்டுக்கு இப்போ தீவனத்தை ரெடியாக வச்சுருக்கோம். இது மக்காசோளம், தவிடு, புண்ணாக்கு, குச்சி தீவனம், இப்படி ஒரு 8 வகையான தீவனம், கலப்பரு தீவனம் போட்டு நம்ம என்ன செய்கிறோம், குர்பானி ஆடுக்கு இதன் கொடுக்குறோம். ஆமாம், சூப்பருங்க. இது என்ன குட்டி இதெல்லாம்? இது வந்து பரனில் போட்டிருக்கோம். புதுசாக ஒரு ஸ்கீம் போட்டு இது தயார் பண்ணுறோம், எப்படி இருக்குன்றக்காண்டி. இது 8000 ரூபாய்க்கு உண்டான தயாராகிட்டு இருக்கு. இது குர்பானி ஆடு தான். குர்பானி ஆடு தான், எல்லாமே குர்பானி ஆடு தான். உள்ள போய் பார்க்கலாங்களா? வாங்க. நல்லா செட் போட்டிருக்கீங்க அப்படியே ஆட்டுக்குட்டிங்கிறது. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குர்பானி ஆடுங்க. எல்லாமே 8000 ரூபாய் குட்டியே சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 குட்டிக்கு மேலே நிற்க நினைக்கிற இந்த இடத்துல மட்டும். வந்து இப்போ ஒன்று 2 மாதத்தில் ஒன்று அதோட வெயிட் அதிகமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார்? ஓகேங்க ஜி. இந்த 2020 வச்சு டெலிவரியில் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? டெலிவரி வந்து நம்ம எல்லா மாவட்டங்களுக்கும் போனோட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். போன வருஷம் நிறைய புக்கிங் எடுக்கும் போது நம்ம சொல்லிட்டோம். இப்போ எல்லா மாவட்டங்கள்லையும் மையப்பகுதி, பெரிய பள்ளிவாசல், இல்லை பஸ் ஸ்டாண்டு, இப்படி ஏரியாவில் வந்து கூப்பிடுவோம், நீங்கள் வந்து டெலிவரி எடுத்துக்கன்னு சொல்லி. ஏன்னா எல்லா பேருக்கும் வீடு வீடாக போய் நம்மளால் டெலிவரி பண்ண முடியலை. அதனால் நிறைய லேட் ஆகுது. எந்த ஊர்களுக்கும் நம்மளால் சரியாக போக முடியலை. அதனால் வந்து நம்ம ஊருக்கு போவோம். திருப்பூர்னா திருப்பூரில் பெரிய பள்ளியாட்ட வர சொல்லியிருக்கோம். சென்னைனா மவுண்ட் ரோட்டு பக்கத்தில் வந்து புளியந்தோப்பில் ஒரு இடம் பார்த்துருக்கோம். இப்போ அங்கே 2 டெலிவரி இருக்கும். மதுரைனா ஒரு 4-5 இடம் சொல்லியிருக்கோம். இப்படி கோயம்புத்தூரில் வந்து கரும்பு கடை இல்லாட்டி உக்கடத்தில் ஒரு இடம் பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு இடம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு ஏரியாவை பார்த்து சேலத்தில் பார்த்துருக்கோம். சேலத்தில் பெரிய பள்ளிகிட்ட வர சொல்லியிருக்கோம். ஈரோட்டில் அதே தான் சொல்லியிருக்கோம், பெரிய பள்ளிகிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஊருக்கு அந்த ஊரில் பெரிய பள்ளியோ அங்கேயோ நிப்பாட்டி வச்சு டெலிவரி கொடுத்துக்கலாம்னு ஏற்ற வச்சுருக்கோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி அந்த மாதிரி மக்கள்கிட்டையும் சொல்லியிருக்கோம். நிறைய பேர்ட்டு அதே புக் பண்ணி சொல்லியிருக்கோம். சூப்பருங்க. இன்ஷால்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2025 வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேல் கொடுக்க போகிறீங்க இன்ஷால்லா. 2026 அதாவது 2025 8000 ரூபாய் குர்பான் அனௌன்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டு போயிட்டீங்க. அதே மாதிரி 2026க்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்ன ஸ்கீமில் கொடுக்க போகிறீங்க? 2026க்கு என்ன செஞ்சுருக்கோம்னா, வரக்கூடிய ஏப்ரல் 15லேருந்து புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஏப்ரல் 15லேருந்து. ஓகே, ஏன் முன்கூட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா, குர்பானி டெலிவரி வர ஜூன் 5ஆம் தேதி வரை என்ன செஞ்சுக்கலாம், அதே 8000 ரூபா ஸ்கீமில் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வாக்குறுதி கொடுத்துருக்கோம். நம்ம போன வருஷமே சொன்னோம், யார்ட்டையும் விலைவாசியை கூட்ட மாட்டோம், அதே ரேட்டில் நம்ம கொடுக்கணும்னு நியத்து வச்சுருக்கோம். நான் வருஷம் 1000 ரூபா கூட்டினோம்னா
அதில் நிறைய பிரயோஜனம் இல்லாமல் போகுது. எல்லாரும் குர்பானி கொடுக்கணும்னா அதே விலையில் இருந்தால் மட்டும் தான் கொடுக்க முடியும்ன்றது நியத்து வச்சுருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், முன்கூட்டியே 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினா நம்மளுக்கு கொஞ்சம் ரேட்டு சீப்பாக கிடைக்கும். எல்லாரும் குர்பானி முடிஞ்சோன்னே பேமெண்ட் கொடுத்தோன்னா நம்ம போய் சந்தைக்கு போகும்போது எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேருமே அவங்க குட்டி வாங்க வர்றவங்க எல்லாரும் போய் வாங்க போகும்போது ரேட்டு கூடியுது, 500 1000 கூடியுது ஒரு குட்டிக்கு. அப்படிங்கும்போது இப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இப்போவுமே நம்ம வாங்கி விட்டோம்னா அந்த ரேட் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடும். அந்த அடிப்படையில் தான் நியத்து வச்சு சில 8000 பண்ணியிருக்கோம். ஜூனுக்கு அப்புறம் அதனுடைய ரேட் வந்து எல்லா குட்டிக்கும் 1000 ரூபா கூடிடும். நீ குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள முடிஞ்சா கட்டிக்கணும், அதுக்குள்ள வந்து 8000 ரூபாய் நீ ஸ்கீம் வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி விலை மாற்றி வச்சிருக்கோம். ஓகேங்க. இந்த வார்த்தைக்கு நான் வந்து 2025 சூப்பரா ஒரு போன வருஷம் வந்து பக்ரீத் ஓட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாசத்துக்கு மேலே தான் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணோம். அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் புக் பண்ணி, அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேர் ஃபோன் கால் இன்னும் வந்துகிட்டே இருக்குது. அடுத்து நீ ஸ்கீம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அடுத்த 2026 எப்படிலாம் கொடுக்க போறீங்க, நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்கீங்க. அவருக்கு ஃபோன்கள் நிறைய வந்திருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்ப பண்ணிருக்காங்க. வரக்கூடிய 2026 பக்ரீத்துக்கு பாத்தீங்கன்னா அதே 8000 ரூபாய்க்கு குர்பானி ஆடி கொடுக்க போறாங்க. அதே 30 கிலோ தான், அதே 30 கிலோ குறையாம வந்துருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க. 8000 ரூபாய்க்கு கொடுக்குற காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் வந்து குர்பானி ஆடு கொடுத்து ஆடு ஒரு நோக்கத்துல தான் இந்த மாதிரி ஒரு பணிகளை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குர்பானிங்கிறது எல்லாத்துக்குமே கடமை இல்லை, எல்லாத்துக்கும் மனசு தோணும். பணம் இருக்கிறவங்க குர்பானி கடமை செய்யலாம் கொடுக்கும் போது நிறைய பேருக்கு ஆசை. ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களாம் சரி, சின்ன பொட்டி கடை வச்சிருக்கவங்களாம் சரி, நம்மளும் குர்பானி கொடுக்க முடியாதான் நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கலாம். அவங்களெல்லாம் ஆசை நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு 8000 ரூபாய்ங்க ஒரு ஒரு 2 வாரம் ஒரு 3 வாரம் நமக்கு செலவுல சுருக்கி அந்த 8000 எடுத்து கொடுத்து பார்த்தோன்னா வரக்கூட 2026 பாத்தீங்கன்னா நம்மளும் ஒரு குர்பானி கொடுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏழைகளுக்கு அந்த குர்பானி கறி கொடுத்து நம்ம மகிழ்ச்சி வைக்கலாம். அவங்களோட துவாக்களை நம்ம வாங்கிக்கலாம். அங்க மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கடைசி எண்டு டேட்டு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் 5 வரக்கூடிய ஜூன் அந்த 5ஆம் தேதி வந்து முடிவு நாளா வச்சிருக்கேன். அதாவது இந்த 8000 2026 வந்துன்னா வரக்கூடிய ஜூன் மாசம் 5ஆம் தேதியோட இந்த 8000 ஸ்கீம் முடியுதுங்க. அதுக்கு மேல நீங்க லேட் பண்ணி கட்டினீங்கன்னா அதுக்கும் தகுந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் மேல போகலாம். அந்த மாதிரி ஒரு காரணத்தாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நீ புக் பண்றீங்கன்னா அவங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கஸ் ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்கோம். ஜூன் 5 பாத்தீங்கன்னா கடைசி டேட்டா வச்சிருக்காங்க. இது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் ஃபுல் டீடைல் நம்ம பார்த்துட்டோம். 2025 புக் பண்றீங்களா, உங்க ஆடு பாத்தீங்கன்னா உங்க ஊருக்கு முக்கியமான இடத்துக்கு வந்துருங்க. அதே மாதிரி 2026 புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு உண்டான டேட் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 15 வரக்கூடிய ஜூன் 5 வரைக்கும் வந்து இந்த 8000 ஸ்கீம் வச்சிருக்காங்க. அதுக்கு மேல போறவங்க ஃபோன் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.